போக்சோ வழக்கில் 25 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்யப்படுவதாக தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அதே பெண்ணை திருமணம் புரிந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வரும் நிலையில் அவரின் நலனை கருத்தில் கொண்டு தண்டனை ரத்து செய்யப்படுவதாக நீதிபதி தற்போது அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். போக்சோ வழக்கில் 25 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்யப்படுவதாக தற்போது நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்து. திண்டுக்கல்லைச் சேர்ந்த அர்ஜுன் என்ற முத்துக்கருப்பன் போக்சோ வழக்கில் தனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய கோரி மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுளா மனுதாரரும் 12ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியும் காதலித்துள்ளனர். இது குறித்து தெரிந்தவும் பெற்றோர் சிறுமிக்கு வேறு ஒரு திருமணம் ஏற்பாடு செய்ததால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். அப்போது மனுதாரர் சிறுமியோடு பாலியல் உறவு கொண்டுள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மனுதாரர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த கீழமை நீதிமன்றம் மனுதாரருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 60,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருவரும் வளரியல் சிறுவர்கள் இருவரும் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது டியூஷன் சென்ற இடத்தில் காதலித்துள்ளனர். தவறு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்த சம்பவம் நிகழவில்லை. தற்போது இருவரும் திருமணம் செய்து ஒரு ஆண் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜரான சம்பந்தப்பட்ட பெண் குற்றம் சுமத்தப்பட்ட நபரை திருமணம் செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வரும் சூழலில் அவரை சிறைக்கு அனுப்பினால் தானும் குழந்தையும் நிராகரியாகி விடுவோம் என தெரிவித்துள்ளனர். சம்பவம் நடந்தபோது பாதிக்கப்பட்டவர் குற்றம் சுமத்தப்பட்டவர் இருவருமே இளம் சிறார்கள். இருவரையும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கருத்தில் கொண்டு இந்த வழக்கில் மனுதாரருக்கு கீழமை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனை ரத்து செய்யப்படுகிறது. மனுதாரர் அபராத தொகையை கட்டி இருந்தால் அதனை மீண்டும் அவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். நன்றி சக்திவேல், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.